சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஆக்சுவலாக வீடியோ அப்லோட் பண்ணலாம். நம்ம ஷேர் மார்க்கெட்டுன்ற ஒன்றை பற்றி, ஸ்டாக் மார்க்கெட்டுன்ற ஒன்றை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? அப்படின்றப்போ நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான சில டீச் பண்ணணும், கற்றுக்குங்க. ஆக்சுவலாக எது இன்வெஸ்ட்மெண்ட்னால் என்னென்ன எந்தெந்த டைப்ஸ் இருக்குன்றதை கற்றுக்கணும். ஸோ ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓரியன்டாக நீங்கள் போகிறப்போ நம்ம என்ன பார்க்குறோம், ஸ்டாக்ஸில் பார்க்குறோம். ஓகேங்களா? அதாவது இன்ட்ராடேன்றப்போ நிறையா பையர்ஸ், அதாவது முன்னாடியே வாங்கின பையர் இருப்பாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ₹1 வாங்கின பையர் இருப்பாங்க. ஆக்சுவலாக அவர் இன்றைக்கி ₹240 ₹230 விற்பார். பேசிக் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ட்ரேடிங்குன்றது டெய்லி நடந்துகிட்ருக்க ஒன்று. ஆக்சுவலாக இங்கே ஒருத்தர் வாங்கியிருப்பார், இந்த லோவில் வாங்கியிருப்பார், ₹160 ₹168 வாங்கியிருப்பார். ஓகேங்களா? வாங்கினவர் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், இந்த ஹையில் விற்பார். ஆக்சுவலாக ஹையர் ஹையில் விற்பார். ₹1500 ₹1160 ₹180 வாங்கினவர் ₹1300 ₹1400 விற்பார். அப்போது இங்கே என்ன நடக்கும்னா, ட்ரேடுன்றது நடந்துகிட்டு தான் இருக்கும். பை அண்ட் செல் மார்க்கெட்டில் என்ன நடக்கும், பை அண்ட் செல் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ப்ரைஸஸ் அவர் இன்றைக்கி அங்கே வாங்கின ஷேர் அவருக்கு வயசு இன்றைக்கி ஒரு மேக்ஸிமம் என்ன இருக்கும், அவர் வாங்குகிறப்போ ஒரு 2014 2010 வாங்கியிருப்பார். ஓகேங்களா? ஸோ 2010 ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்து வாங்கினவர். இப்போ மார்க்கெட் என்ன இருக்குன்னா, ஒரு ₹1500 ₹1300 இருக்கும். ஸோ அன்னைய மார்க்கெட் ரேஞ்சுக்கு அன்னையோடைக்கு இருந்த மேன் பவர், லேபர் காஸ்ட்டுக்கு அந்த காஸ்ட்டு அதிகம். ₹130 அதிகம், ₹150 அதிகம். அவர் இன்வெஸ்ட் பண்ணி 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ இன்றைக்கி அதோட காஸ்ட் 1300 இன்னையோட வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ. ஸோ அதே மாதிரி நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, பை அண்ட் செல் ட்ரேடுன்றது நடந்துகிட்டு தான் இருக்கும். அப்போது அவர் விற்றதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ரைஸ்க்கு வாங்கலாம். வாங்கினதுலேருந்து இங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுமானா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே என்னன்னா, சப்ளை அண்ட் டிமாண்டு. ஓகேங்களா? சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்டில் ஒருத்தர் அன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணதில் ஒரு 10 பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வைங்க. அன்றைக்கி டோட்டல் பாப்புலேஷனே 100 பேர் தான். ஓகேங்களா? அந்த 100 பேரில் ஒரு 10 பேர் தான் ஒருத்தர் 100 பேர் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மேபி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு போனீங்கன்னா அந்த டைம் ஃப்ரேமில். இப்போது இன்றைக்கி இந்த 100 பேர் இருக்காங்கன்னா, 100 பேரும் இவங்களோட இந்த 10 பேரோட டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டு, இப்போ இன்றைக்கி இருக்கிற பாப்புலேஷனில் மேக்ஸிமம் ஒரு 40 பேர் 50 பேராச்சும் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வர பார்ப்பாங்க. அப்போ என்ன நடக்கும், ஆக்சுவலாக சப்ளையாக டிமாண்ட் நடக்குமா, போட்டி நடக்குமா? ஓகேங்களா? எர்னிங்ஸ் இன்னும் இங்கே பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு வழி காட்டினீங்கன்னா இங்கே என்ன நடக்கும், அதை நம்ம ஆல்ரெடி ஹவு டு மேக் மணின்ற கான்செப்டில் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ணாமல் ஒருத்தவங்ககிட்டேருந்து ஒரு அமௌண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வேணும்னா என்ன பண்ணலாம், பிச்சை எடுக்கிறது வேணால் ஈஸியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு உட்காந்த இடத்துலேயே பிச்சை எடுக்கலாம். ஆக்சுவலாக அதுவுமே என்ன, வாங்கி திறந்து கேட்டால் தான் கிடைக்கும் சம்டைம். அதுக்கு நீங்கள் போயிட்டு சின்ன ஒரு டீ கடையில் வேலை சேர்ந்தீங்கன்னா அதை விட பெட்டரான சம்பளம் கிடைக்கும். ஓகேங்களா? அங்கே நமக்கு என்ன போட வேண்டியது இருக்குது, இதுதான் கம்யூனிசம், உழைக்கணும். ஆக்சுவலாக ஓகேங்களா? அவங்களோட கான்செப்ட்டு இதுதான் வரும். ஆக்சுவலாக அது நிறையா இருக்குது. நிறையா பேர் பேசுகிறது இல்லை, ஒரு கட்சி ஒரு அரசியல்ன்றது அது ஒரு சித்தாந்தம், அது ஒரு கொள்கை. ஓகேங்களா? அது மக்களுக்கான வழிகாட்டுறது, சமூகத்துக்கு முன்னெடுத்து செல்வது, அதெல்லாம் ஆக்சுவலாக
அவங்க பில்ட் பண்ணி பழசை போய் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டடில் தான் வரும் ஆக்சுவலாக கம்யூனிசம்ன்றது. ஸோ இந்த 10 பேர் டெவலப் ஆகிருப்பாங்கல்ல இந்த ஓனர்ஸ், இந்த 10 பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, கீழே இருக்கவங்களுக்கு ஒர்க் கொடுக்கணும், ஏதாவது பேஸில் இது பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். கேபிட்டலிசம் கம்யூனிசம் ரெண்டுக்கும் இடையில ஒரு ஃபைட்டிங்கில் தான் இருக்கும் எப்பயுமே. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறது வந்து நிறையா பேர் இங்கே இருக்காங்க ஒன்று சொல்லிக் கொடுக்குறதுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், கற்றுக்கிட்டு அதை நீங்கள் போய் கிராஸ் செக் பண்ணி ஒரு இடத்துக்கு 2 இடத்துக்கு போய் படித்து இது பண்ணி பார்க்கணும். கம்யூனிசம்னாலே உங்களுக்கு வேறு மாதிரி இப்போது சித்தாந்தத்தையே மாற்றலாம். கொஞ்சம் உங்களுக்கு தப்பாக சொல்லி கொடுத்தாங்கன்னா அதோட கான்செப்டும் மாறிடும். ஓகேங்களா? ஸோ கம்யூனிசம்ன்றது என்ன, அது ஒரு கட்சி. இந்த யூனியன் இருக்குல்ல, தொழிலாளர்கள்ன்றாங்கள்ல, அந்த பேஸில் ஒரு அப்போது இருந்தவங்க உருவாக்குன ஒரு கட்சி உழைப்பாளர்களுக்கானது. கம்யூனிசம் போயிட்டு நீங்கள் பாருங்கள், அதோட சிம்பிள் எடுத்து பாருங்கள், அதில் இருக்க சிம்பிளே புரியும் ஆக்சுவலாக அதில் என்ன இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட்டு உள்ளே நம்ம எல்லாமே பார்த்து தான் ஆகணும். நம்ம வந்து பேசுகிறதுக்கு தயக்கம் காட்டக்கூடாது. ஓகேங்களா? எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக நம்ம கண்ட்ரியில் என்ன இருக்குது ஆக்சுவலாக ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஓகேங்களா? எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆர்கியூ பண்ணலாம். நம்ம முன்னாடி இப்போது சண்டை போட்டுட்டு இருந்தது இப்போது கோர்ட்டில் போய் நீங்கள் உங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது, பேட்டர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் அங்கே போய் அப்ரோச் பண்ணி அந்த கோர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது வாங்கிக்கலாம், உங்களுக்கான இது கிடைக்கும். அந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆகிட்டோம். ஓகேங்களா? க்ரோத்துன்றது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஐன்னு இருக்குல்ல, ஏஐ அப்புறம் டெவலப்மெண்ட்டு, ஜாப் லாஸு, இந்த கேட்டகரிலாம் வருதுல்ல. ஆக்சுவலாக டெவலப்மெண்ட்டு வேணான்னா கரண்ட்டும் வேணான்றதை நீங்கள் எடுத்துக்கணும். மெயினாக நீங்கள் கட் பண்ண வேண்டியது எது, கரண்ட்டை தான் கட் பண்ணணும். டெவலப்மெண்ட் வேணாம் அப்படின்னா நீங்கள் அங்கே போனீங்கன்னா இவ்வளோ பேக்கில் போகணும் நமக்கு டெவலப்மெண்ட்டுன்றது. நீங்கள் நம்ம பண்ணுற அதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் எடுத்தோன்னே என்ன ஆகுது, அதை ஆராய்ச்சி பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு வர. ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஒரு பஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஒரு ஃப்ளைட்டே பறக்குது அப்படின்னா அதோட சக்ஸஸ் ரேஷியோன்னு இருக்குல்ல, இருக்கிற எரர்ஸ் வந்து கோடிங்குன்றப்போ நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அதில் பக்ஸ் இருக்கும், எரர்ஸ் இருக்கும், எல்லாமே ரெக்டிஃபை பண்ணி மாடல் வரும் ஆக்சுவலாக இந்த கான்செப்டு. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம் உங்களுக்கு இந்த ஒரு ஷேரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதோட க்ரோத்துன்றது வர்றப்போ, இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றப்போ பேசிக் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். நீங்கள் உள்ளே எப்படி மார்க்கெட் உள்ள என்ட்ரானாலே நீங்கள் இந்த சேனலில் இவ்வளோ நீங்கள் கவர் பண்ண வேண்டியது இருக்கும், இவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்கும், இவ்வளோ லிங்க்டில் இருக்கும், எல்லாம் 1 by 1. ஸோ நான் வந்து நம்ம சேனலில் இருக்கவங்களுக்கு எஜுகேட் பண்ணி சொன்னால் தான் நீங்கள் இருக்கிற ஒரு அடுத்து உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியும். ஓகேங்களா? யூ வில் கிவ் குட் ஆன்சர். ஓகே, நோ ஒன் ஆஸ்கிங் டு கொஸ்டின். நீங்கள் எனி ஒன் இஸ் ஆஸ்கிங் கொஸ்டின் மீன்ஸ் யூ வில் கிவ் டு கரெக்ட் ஆன்சர். ஓகே, டோன்ட் ஆன் கிவிங் டு அகைன் டு கொஸ்டின். நீங்கள் ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சரியான பதிலை கொடுத்தீங்கன்னா அவங்க மறுபடியும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நோ ஒன் ஆஸ்க் டு அகைன். அது கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டுன்றப்போ ஃப்யூச்சர் இதுதான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுன்னு வந்துட்டிங்கன்னா இதுதான் இருக்கும் ஆக்சுவலாக. நீங்கள் ரிலையன்ஸ் இங்கே பை பண்ணுறீங்க, லோவில் பை பண்ணீங்க, இப்போ ஹையில் இருக்குன்னா
இன்னுமே இன்வெஸ்ட் உள்ள வர வர மார்க்கெட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆரம்பிக்கும் ஆக்சுவலாக. அதாவது ரிலையன்ஸு அவங்களோட ப்ராடக்ட்டு அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றப்போ டெவலப் பண்ணுறப்போ இன்னுமே என்ன ஆகும், மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அதில் இன்வெஸ்ட் வராங்கன்னா இன்னுமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், மார்க்கெட் டெவலப் ஆகும் உங்களுக்கு. இப்போ நம்ம சேனல் எடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணலாம், இங்கே போயிட்டிங்கன்னா நம்ம என்ன போஸ்ட் பண்ணியிருப்போம், என்னோட சேனலில் கம்யூனிட்டி போயிட்டு நியூ போஸ்ட் எதுக்கு நம்ம இப்போ பார்த்தது தான், ஒய் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபினான்ஷியல்னால் என்ன, எக்கனாமி, ஓகேவா. எதுக்கு ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, பொருளாதாரன்றது எதுக்கு முக்கியமானதுன்னா, நீங்கள் ஆக்சுவலாக வாரன் பஃபெட்டும் சரி, நிறையா ஃபினான்ஷியல் புக்கும் சரி, இது ஆக்சுவலாக நான் எடுத்தது பணக்கார தந்தை ஏழை தந்தை, ராபர்ட் ரிக்கோலஸ்ன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ அந்த புக்லேருந்து எடுத்தது தான். வாரன் பஃபெட் என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பொருளை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒன்று விற்கிற நிலமை வரும்னுவார் ஆக்சுவலாக. ஸோ இது நீங்கள் மார்க்கெட்டில் இல்லை நிறையா பிஸ்னஸ் பீப்புள்ஸ் தான் ரெகுலைஸ் பண்ணியிருப்பாங்க. நார்மல் லைஃப்பில் இருக்கவங்க கொஞ்சம் கஷ்டம்தான் ரெகுலைஸ் பண்ணுறது. ஸோ இன்னொன்று, ஃபினான்ஷியலாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறீங்கன்றது ஒரு பொருட்டே இல்லை ஆக்சுவலாக. எவ்வளோ பணத்தை தக்க வச்சுருக்கீங்கன்றது தான் முக்கியம் எண்டில். டஸ் நாட் மேட்டர் ஹவு மச் மணி யூ வில் earn. வாட் இஸ் மேட்டர் இஸ் ஹவு மச் மணி யூ வில் கீப் இட். நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாரிச்சிங்கன்னு முக்கியம் இல்லை, எவ்வளோ பணத்தை வச்சுருக்கீங்கன்றது தான் முக்கியம். மாரல் ஆஃப் ஸ்டோரி என்ன ஆக்சுவலாக, இது ஆக்சுவலாக லாங்குவேஜ் கொடுத்துருப்பேன். தமிழில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும், ஹிந்தியில் இருக்கும், ஓகேங்களா. ஸோ 3 லாங்குவேஜஸில் இருக்கும். மாரல் ஆஃப் ஸ்டோரி வேர்ல்டுலே மிகப்பெரிய பணக்காரங்க, உலகில் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் படிங்க. 1923 வருஷம், ஓகேங்களா. சிக்காகோ நகரில் எட்ஜ்வாட்டர் பீச் ஹோட்டல் என்னும் மிகப்பெரிய ஹோட்டலில் தலைவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சந்திக்கிறாங்க. அதில் மிகப்பெரிய தனியார் எஃகு நிறுவனத்தோட தலைவர் சார்லஸ் ஷவாப், உலகின் மிகப்பெரிய பொது சேவை நிறுவனத்தின் தலைவர் சாமுவேல், ஓகேங்களா. மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனத்தின் தலைவர் ஹார்ட்வேர் ஹப்சன், ஓகேங்களா. எல்லாம் ஃபாரினர் நேம் அப்படி தான் இருக்கும். இன்டர்நேஷ்னல் லெட்ஸ் நிறுவனத்தின் தலைவரான எட்வர்ட் கக்ரூக்கர், சர்வதேச வர்த்தகம் இருக்குல்ல, மணி டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, பரிவர்த்தனை வங்கி தலைவர் லியான் பிரேசியல், அதாவது ஸ்விட்ச் இது வரும், ஷிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக, அந்த இதில் வரும் உங்களுக்கு. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் அப்புறம் நியூயார்க் பங்குச்சந்தையின் தலைவர் ரிச்சர்ட் விட்னி, மிகப்பெரிய பங்குச்சந்தை வர்த்தகரான ஆர்தர் காட்டன் மற்றும் ஜெஸ் லிவிமோர். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே என்னது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரங்க, ஓகேங்களா. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 25 வருஷம் கழித்து பார்க்குறாங்க, இவங்களோட ரிசல்ட்டெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. இவர்களோட 9 பேரோட வாழ்க்கை எப்படி இருக்குது. இவங்க எல்லாருமே என்ன 1923 ரொம்ப பணக்காரங்க. ஆனால் இவங்களோட லைஃப் எப்படி இருக்குது, கடன் வாங்கி பணத்தில் 5 வருஷம் கழித்த பிறகு 9 பேரோட வாழ்க்கை கடன் வாங்கி பணத்தில் 5 வருஷம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறான்னு சொல்லி கடன் வாங்குகிறாங்க. அந்த ஆஃப்டர் 5 இயர்ஸ் கழிச்சு 5 வருஷம் கழிச்சதுக்கப்புறம்
சிலர் வந்து கையில் காசு கூட இல்லாமல் இறந்து போகிறாங்க. இன்சலும் கையில் வந்து பணமின்றி வெளிநாடுகளில் தங்கியிருந்தாங்க. ஸோ சிலர் வந்து மனநிலை சரியில்லாமல் இது பண்ணிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. தற்கொலை சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, சிறையில் போய் ஜெயிலுக்கு போயிடுறாங்க. சிலர் வந்து தற்கொலை செய்து கொண்டாங்க. சில பேர் சூசைட் அட்டம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு எல்லாமே ரீசன் என்னென்னா, அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணுறப்போ அந்த பிஸ்னஸ் வந்து ப்ராப்பராக பண்ணாமல், அதாவது அந்த டைமில் வாரன் பஃபெட் சொன்னோட கோட்டை இங்கே எடுத்துக்கங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு தேவையில்லாத அப்போ இவங்க எல்லாமே பை பண்ணியிருப்பாங்க. அப்போது தேவை இருந்த ஒன்று செல் அவங்க பிடிச்சி வாங்கின ஒன்று செல் பண்ணியிருப்பாங்க. அப்படின்றப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எக்கனாமிக் கிராஷ்குள்ளே உள்ளே வந்துடுறாங்க. மேபி இல்லை, உள்ளே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பிஸ்னஸில் போய் எக்கனாமிக் கிளாஸ் ஆனாலே ப்ரெஷர் அதிகமாக வந்துடும், ஹேண்டில் பண்ணவே முடியாது. இது பிஸ்னஸ்ன்றதாலே ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கானது. ஓகேங்களா? ஸோ அது உங்களை ஒரு ஆளை சார்ந்ததில் உங்கள் கீழே வேலை செய்கிற நிறையா பேரோட குடும்பம் வருமானத்தை சேர்ந்தது. ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு எம்ப்ளாயே எவ்வளோ ஸ்கில்டாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை விட ஸ்கில்டாக சிஇஓ, எம்டி இவங்களாம் இருப்பாங்க. லேபர் ஸ்கில்லை விட லீடர்ஷிப் ஸ்கில் வந்து ரொம்ப 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 முக்கியமானது எப்பயுமே. ஸோ ஒரு லீடருன்றது அதுக்கு ஒரு இதுவே இருக்கும். லீடர் க்ரியேட் ஆகிறதுக்கு வந்து இஸ் டேக் டைம், டூ மச் டைம். ஓகே, அது அவ்வளோ சீக்கிரமாக நடந்துடாது. அது ரொம்ப கஷ்டமான ஒன்று, கரெக்டான லீடர் வர்றதுன்றது. ஸோ இது இருக்கும். உலகிலே இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தோம், உலகிலே மிகப்பெரிய பணக்கார தொழிலதிபர்கள். அப்படின்றப்போ இப்போது இதை எடுத்துங்க, இந்த லைன் எடுத்துங்க. டஸ் நாட் மேட்டர் ஹவு மச் மணி யூ வில் எர்ன். நீங்கள் பணக்காரங்களாக இருந்து எவ்வளோ பணத்தை சம்பாரிச்சிங்கன்றது அந்த கான்செப்டில் முக்கியம் இல்லை. ஆஃப்டர் அந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வாட் மேட்டர் இஸ் ஹவு மச் மணி யூ வில் கீப் இட். சில பேர்கிட்ட என்னது, பணமே இல்லாமல் இறந்து போனாங்க. சில பேர் கடனில் இருந்தாங்க. சில பேர் சூசைட் அட்டென்ட் பண்ணாங்க. சில பேர் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறேன் என்பது பொருட்டு இல்லை, எவ்வளோ பணத்தை தக்க வைத்து கொள்கிறேன் என்பது தான் முக்கியம். அப்போது ஏன் ஃபினான்ஷியலாக அவங்க வந்து என்ன பண்ணல, இப்போது ஒய் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்றது புரியுதா? பொருளாதாரம், எக்கனாமிக்ன்றது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, நீங்கள் கரெக்டாக அந்த மணியை மேனேஜ் பண்ணல அப்படின்னா, நீங்கள் என்ன தான் பணக்காரங்களாக இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் கடைசியில் என்ன தான் இருக்கும் உங்களுக்கு, எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ பணத்தை தக்க வைத்துக் கொள்கிறேன் என்பது தான் முக்கியம். அவங்களாம் பணக்காரங்க, ஆஃப்டர் என்ன ஆகிட்டாங்க, கையில் காசு கூட இல்லாதவங்க நினைக்க வந்துட்டாங்க, பிச்சைக்காரனாக வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, எப்படி ரன் பண்ண போகிறீங்கன்றதை விட இதை லேர்ன் பண்ணிங்க. ஃபினான்ஷியல் மார்க்கெட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்னால் என்னன்றதை. ஸோ நீங்கள் இன்றைக்கி ஒருத்தர் வந்து ரிலையன்ஸில் வந்து 160 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணார், 2000 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா, ஸோ இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ அவர்கிட்ட எவ்வளோ இருக்கும், 150 ரூபான்றது 2000 ரூபா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 மடங்கு 6 மடங்கு இன்க்ரீஸ் ஆகி அவர் கையில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு சேவிங்ஸோ நம்ம என்ன கொஞ்சம் கொஞ்சம் க்ரோ ஆகிட்ருக்கோம். இன்னுமே அப்பா அம்மா செஞ்ச வேலையிலே நம்மளும் செஞ்சிட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஃபேமிலி தொழிலே செய்யணுன்றது அவசியம் இல்லை. நீங்கள் அதிலேருந்து மாறுபட்டு வேறு எஜுகேட் பண்ணி எல்லாருக்கும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ஓப்பனில் இருக்குது. ஸோ இங்கே வந்து இப்போது வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறது டேலண்ட்டு தான். உங்களுக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து உங்கள் மணியை வந்து ஏர்ன் பண்ணி நீங்கள் சம்பாரிச்சிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பொட்டன்ஷியலில் போய் உங்களால் என்ன பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டேலண்ட்டு, ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இன்வெஸ்ட்மெண்ட்டு, எஜுகேஷன், ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, எஜுகேஷன் ஏன் இம்பார்ட்டன்றது புரியும். இப்போ இல்லைனாலும் நாளைக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லைஃப் லாங். இன்றைக்கே வந்து நல்லா படித்து இப்போ வெளியே வந்தோடனே ஏஐ வந்துருச்சுன்றான், வேலை போய்டுன்னு பதறான். வேலை போச்சுன்னா அவனுக்கு என்ன ஆகிடும்,
கையில் பணம் இருக்காது. அடுத்து என்ன ஆகும், லைஃப் சோர்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ அப்போது நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபினான்ஷியலாக உங்களை ரன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ரொம்ப முக்கியம். சேமிப்பு, சிக்கனமாக வாழ்கிறது, சிக்கனமாக இருக்கிறதுன்றது இந்தியன்ஸுக்கு அது ஒரு ஆர்ட் மாதிரி, ஒரு கலை மாதிரி. நம்ம இப்போ இல்லை, ஃபேமிலி சின்ன வயசுலேருந்தே நமக்கு எல்லோரும் ஃபேமிலிலையும் சொல்லி கொடுத்து வளர்க்குறது தான். ஓகேங்களா? ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலும் நம்ம வந்து என்ன வாங்கணும், காம்படிஷன்றது இருக்குல்ல, இங்கேன்னு இல்லை, வேர்ல்டு காம்படிஷன் இருக்குது. இந்தியாவை தாண்டி நீங்கள் ட்ராவல் பண்ணுற ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். இன்றைக்கி நான் ஒரு 160 ரூபாலேருந்து 2000 சொல்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஓகேங்களா? இதுவே உங்களுக்கு பெருசாக தெரியுது. பார்ப்போம். ஆக்சுவலாக என்னென்னா, நமக்கு ஒரு 150 ரூபாயில் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்க்குறப்போ 2000 ரூபா இதுவே பெருசாக இருக்கும். ஆக்சுவலாக கால்குலேட் பண்ணி பாருங்கள். கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஒரு 160 ரூபா வச்சுக்கலாம். 1,00,000 ரூபா இருக்குது உங்கள்கிட்ட அந்த டைமில். ஓகேங்களா? 2012 டிவைட் 150 கொடுத்து வாங்கியிருக்கீங்க. 666 ஷேரு உங்கள் கையில். எவ்வளோ? 666 ஷேர் வந்துடும். ஸோ இதை அப்படியே வந்து இன்ட்டு 2300 எவ்வளோ இருக்குது? ஸோ ஒரு 10 வருஷத்தில் 15 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரிட்டர்ன் எவ்வளோ? 15 லட்ச ரூபா. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டு, லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதுவே இந்தியனோட எக்கனாமிக் இதவே நான் எப்படி காட்டுறேன், நீங்கள் வந்து நம்ம கண்ட்ரி வைஸு, கண்ட்ரிக்கு உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் NSDBSன்றது FII பார்த்துருக்கோம், DI டொமஸ்டிக் இன்வெஸ்டர் DI பார்த்துட்ருக்கோம். நம்மளோட எக்கனாமிக்கு, நம்மளோட க்ரோத்துன்னு பார்த்துட்ருக்கோம். இந்த ஏஐன்றீங்களே, ஏஐ வந்துருச்சு, இன்னும் க்ரோ ஆகலை இந்த கான்செப்டில். இன்னும் நான் உங்களுக்கு பொட்டென்ஷியலில் வேறு ஆங்கிளில் காட்டுறேன். இங்கே போயிட்டு ஸோ மைக்ரோசாஃப்ட்னு கொடுங்க, ஏதோ ஒரு இதை கொடுங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அங்கே ஒரு ஷேரோட ப்ரைஸு நம்ம 2000 ரூபா பார்த்தோம். இதுவே நீங்கள் அங்கே என்ன பண்ணலான்னா 2012 $30. ஓகேங்களா? எவ்வளோ? $30 USDTயில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அதையும் செக் பண்ணிடலாம். ஓகேவா? அது 392 ரூபாயில் 392 USDT. ஓகேங்களா? இது வரைக்கும் டுடே மார்க்கெட் வந்து USDT. ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ? 392 ரூபா. ஸோ 392 ரூபா. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து இங்கே அதே 1 லட்ச ரூபா, அதே 1 லட்ச ரூபாயை டிவைட் வந்து அப்போது 2012 எவ்வளோ வந்திருக்கும்? ஒரு 60 ரூபா வந்திருக்கும், 40 ரூபா, 50 ரூபா வந்திருக்குமா? ஸோ அந்த ஷேரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட ஆக்சுவலாக ஓகே. அந்த இது நம்ம பார்க்கலாம், பின்னாடி பார்த்துடலாம். எரேஸ் பண்ணிடுங்க, இதை எரேஸ் பண்ணிவிடுங்க. ப்ரைஸ் மட்டும் எடுத்துங்க, $400. ஓகேங்களா? இன்ட்டு 90 ரூபா. இந்தியன் ருபீஸ்க்கு நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஷேரை வாங்கணும் அப்படின்னா ஒரு ஷேரோட ப்ரைஸு 36,000 ரூபா. எவ்வளோ? 36,000. ஸோ இப்போது இந்தியன் GDP இந்தியன் மார்க்கெட்டுக்கும் USDTயில் ஃபாரின் மார்க்கெட்டுக்கும் அர்த்தம் புரியுதா? நீங்கள் ஒரு ஷேரை வாங்குறதுக்கு இங்கே நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து நமக்கு வந்து தௌசண்ட்ஸு ஆர் ஹண்ட்ரட்ஸில் இருக்குது. நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே எத்தனை ஷேர் கிடைக்கும் நமக்கு? 35 எவ்வளோ? ஒரு 3 ஷேர் கிடைக்குமா?
30,000ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 3 ஷேர் கிடைக்கும். ரூ. 1,00,000 3 ஷேரு. ஒரு நாளைக்கு 3 ஷேரோட ப்ரைஸ் அப் அண்ட் டவுன் வந்து ஒரு $2 $3 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு டாலர் $90, $200 $250 $1,00,000 ஓகேங்களா. மிஞ்சி போனால் ஒரு $300 மேக்ஸிமம் ஒரு $500 earn பண்ண முடியும். $1,00,000 இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் யூஎஸ்ல போய்ட்டு earn பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும், $1,00,000 $500 earn பண்ணலாம். நல்லா ட்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஒரு நாளைக்கு $500 மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 10 நாளைக்கு 5 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? 2 நாளைக்கு $1000, 10 நாளைக்கு $5000, $1,00,000 $15,000 ரிட்டர்ன். நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா. ஃபாரினில் ஏன் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதிகம் அப்படின்னா, ஸோ இதுதான் ரீசன். ஸோ அவங்களோட எக்கனாமிக் வந்து டெக்னாலஜி ஓரியன்டு, ஏஐன்றது வேறு கான்செப்ட். ஸோ உங்களுக்கு இந்த இது புரியும்னு நினைக்கிறேன், ஏர்னிங்ஸுன்றது. ஸோ உங்களோட லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இப்போ வந்து குளோபலைசேஷன்ன்றது மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ட்ராவல் ஆகிடுச்சு எல்லாமே. ஓகேங்களா. இங்கேருந்து அங்கே போகலாம், அங்கேருந்து இங்கே வரலான்ற அளவுக்கு ரிஸ்ட்ரிக்ஷன் ஆகிடுச்சு. ஒன்று தான், நீங்கள் என்னவாக இருக்கக்கூடாதுன்னா தப்பு செஞ்சால் கேள்வி கேட்பாங்க. எங்கே போனாலும் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் கரெக்டாக பண்ணணும். அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும். சோசியலாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஹேக்கர்ஸ்னு கூட சொல்லலாம். இல்லை இந்த வேலை செய்யாமல் பிச்சை எடுக்கிறாங்கள்ல, அந்த மாதிரி ஆளுங்களாம் கூட எக்கனாமி க்ரோ ஆகாமல் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணுங்கள். சில பேர் வேணாம்னு இருப்பானுங்க சும்மாவே, அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிடுங்க. ஸோ எக்கனாமிக்ன்றது நம்ம மறுபடியும் வரேன், ஃபஸ்ட்லேருந்து நம்ம போயிடலாம், நம்ம சேனல் போயிடலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ மணி மேக் பண்ணுறீங்கன்றது இம்பார்ட்டன்ட் இல்லை. ஃபைனலாக சேவிங்ஸு, ஒய் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா. இதுதான் இதோட இது. ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிக்கின்றது முக்கியம் இல்லை, அதை எவ்வளோ தக்க வச்சுருக்கீங்கன்றது தான் முக்கியம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னின்றது இதோட ஆங்கிள் இது தான். இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக வந்து நான் கைட் பண்ணுறேன்னா பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.